தாவேகா ஒரு ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ்க்கு ஒதுக்கி இருக்கு. இவர் யாருன்னா பிரவீன் சக்கரவர்த்தி நமக்கு ஏற்கனவே தெரியும். திமுக கூட்டணி அமைத்த போது என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, இவர் என்னெல்லாம் சொல்லியிருந்தாருங்கிறது தெரியும். இப்போ இவர் இந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு அறிவிச்சுட்டு இந்த கூட்டணியில் தாவேகா இருக்கு, ஐயுஎம்எல் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, சிபிஐ சிபிஎம்லாம் இருக்கு அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அங்கேருந்து அதை கேட்டு கோச்சிக்கிட்டு கம்யூனிஸ்ட் வந்துருச்சு, நாங்கெல்லாம் அந்த கூட்டணியில இல்ல, நாங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தான் இருக்கோம், அவர் எப்படி எங்களை கலந்து ஆலோசிக்காம அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஆரம்பமே ரொம்ப கனஜோராக இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். எந்த அளவுக்கு பாருங்க, திமுகவோடு இண்டி கூட்டணியில ஒரு சீட்டு வாங்குறாங்க. திருச்சியை சார்ந்த ராகுலுக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு ஆள், அவர் எம்பி ஆகிறார். அவர் கூட்டணி அதுக்கப்புறம் துரோகம் பண்ணிட்டு தான் இவங்க போயிட்டாங்களே. போனவொடனே கேட்டப்ப அப்போ அது வேற, இப்போ இது வேற. இப்போ அவங்களும் தான் எங்கள் கூட்டணியில் இன்னும் எலெக்ஷனில் இன்னும் ஜெயிச்சாங்க, அந்த எம்பி பதவியெல்லாம் அவங்க ராஜினாமா பண்ணிடுவாங்களா அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக கேட்டாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு பிறகு கூட்டணி மாறுறாங்க, தாவேகாவுக்கு உடனே ஷிஃப்ட் ஆகுறாங்க. அங்கே அவரையும் கேட்டு மிரட்டி ஒரு சீட்டு வாங்குறாங்க, ராஜ்யசபா சீட்டு. அப்படின்னா இதெல்லாம் ஏதோ இன்னைக்கு நடந்தது மாதிரி எதுவுமே தெரியல. இதெல்லாம் ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லாத்தையும் முற்றும் துறந்தவர்கள், எல்லாத்தையும் முழுவதும் அறிந்தவர்கள், வானத்துக்கு கீழே நடக்கிறதையெல்லாம், அண்டா சராசரங்கள் நடப்பதையெல்லாம் இந்த திராவிட குஞ்சுகள் அப்படியே ஏன்னா இவங்க அறிவியல் தானே, நம்ம சொன்னோம்னா அது மூட நம்பிக்கை. இவங்க எல்லாம் அறிவியல், இவங்க எல்லாம் அது இந்த டிஆர்பி ராஜா வளர்ந்தவன் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சாலு. இவங்க எந்த அளவுக்கு ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிறது. முதல்ல ஒரு ஆள் ராஜ்யசபாங்கிறார், கூட்டணி மாதிரி ஜம்ப் அடிச்சு உடனே இன்னொரு ராஜ்யசபாங்கிறார். அவர் தான் தாவேகாவோடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஆரம்ப கட்டத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டவர் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஆர்எஸ்எஸ் காரர்கள்லாம் காங்கிரஸில் ஊடுருவி விட்டார்கள் அப்படின்லாம் முதல்ல ஒரு பேச்சு இருந்துச்சு, நிறைய வந்துச்சு. அதை கிண்டல் பண்ணி ஜோதிமணி செல்வ பிறந்தைகள்லாம் பேசினாங்களா? ராகுல் காந்தி சொல்வதுதான் இறுதியான வாக்கு, கார்கே அவர்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா? திமுக கூட்டணி இல்லை என்று கார்கே சொன்னாரா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டானே. இப்ப இதுல அந்த ஆளை பிடிச்சிப்பா ராஜ்யசபா நீ எல்லாத்தையும் பொத்தின்னு உட்காந்துருக்கீங்களே, அவருக்கு தான் பவரே இல்லாதவர் தானே. பவரே இல்லாத பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி இப்ப ராஜ்யசபா எம்பி ஆனார்? அதற்கு செல்வ பிறந்தகிட்ட வேணா இப்ப கேள்வி கேட்கணும். ஏங்க அன்னைக்கு அவர் ஆர்எஸ்எஸ் கைவிலிங்க, ஒரு ஆர்எஸ்எஸ் இப்ப பாருங்க பல கூத்து நடந்துகிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை சீமானும் தாவேகாவும் அந்த பெற்றெடுத்த பிள்ளையின் உதவியாக ஒரு ஆர்எஸ்எஸ் சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் டேட்டா எடுத்து கொடுக்கிறவர். யார்? ராகுல் காந்திக்கு. அந்த டேட்டா வச்சுதான் ஓட்சோரி அதுக்கு இதெல்லாம் அவர் பேசின்னு இருக்கிறார். அவர் ஆர்எஸ்எஸ் கைகுலியா. அப்ப ஆர்எஸ்எஸ் கைகூலிக்கே காங்கிரஸ்ல அடிச்சு பிடிச்சு ஒரு எம்பி ஆக்குறது, அதுவும் தமிழ்நாட்டில இருந்து சமூக நீதி மண்ல இருந்து இங்க ஆர்எஸ்எஸ் பாஜக காலூன்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய பூமியிலிருந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருந்ததாக இவர்கள் சொன்ன பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி ராஜ்யசபா ஆகிறாரு, அதை எப்படி பார்த்துக்கிட்டு இவங்க இருக்காங்க. இந்த செல்வ பெருந்தகை ஜோதிமணி எல்லாம் இத்தனை பொங்கி நீங்க ஆச்சு உங்க கட்சி ஆச்சுன்னு இத்தனை நேரம் ரிசைன் பண்ணிட்டு போகணும்ல. இல்ல கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், பேப்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ரோசமா இருக்கிறவங்க, அவ்வளவு ரோசமானவங்க அவங்க. இப்ப என்னன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த கூட்டணி பேச்சு, இப்படி ஒரு கூட்டணிக்கு பேரு அவரே நாமகரணம் சுட்டு விட்டார். ஏன்னா அவர் தானே எம்பி ஆக போறாரு, அதனால அவரே என்ன பண்ணிட்டாரு, நானே பேரை போடுறேன்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு முந்தானத்து தான் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க 8ஆம் தேதி இதுல நடக்குதுங்க டெல்லியில, இண்டி கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு திமுக கூட்டம். ஏண்டா என்னையும் கூப்பிடுற, தாவேகாவும் கூப்பிடுற, நீ 1ஆம் நம்பர் துரோகி, நீ என்ன விட்டுட்டு போனவன், உனக்கு எதுக்கு நாங்கள் வரணும்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அது வேற பக்கம். இப்போ இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி சிபிஐ சிபிஎம் நாங்கள் ஏற்கனவே வேற கூட்டணியில இருக்கிறோம். அதாவது வெளியில இருந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, ஆனால் கூட்டணி திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. இந்த உறவெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. இப்போ ராஜா இதெல்லாம் மனசுல வச்சுட்டு சொன்னாரா என்னன்னு புரியல.
இல்ல உறவுக்கெல்லாம் பெயர் கொடுக்கக்கூடிய கழகம் திமுக கழகம் தான். ஆமா. So அவங்கதான் இதுக்கு பேரும் கொடுக்கணும். அதான் ஆராஜா தான் அதுக்கு பேர் கொடுத்துட்டாரு, அவரு விசிகாவுக்கு கொடுத்தாரு. அதனால அவங்க கோச்சுக்கிட்டாங்க. என்ன எங்களை இப்படி எல்லாம் அசிங்கமா பேசாதீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதாவது இல்ல நேயர்களுக்காக என்னங்கறத சொல்லிடுங்க. அது மாலைக்கு ஒருவன் புணர்ச்சிக்கு ஒருவன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு குஷ்பு அவர்கள் ஏதோ அந்த அப்பொழுது ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு அப்படியே பொங்கு பொங்குன்னு போனானு விசிகாலேருந்து எல்லாரும் பொங்கு பொங்குன்னு போனாங்க. இப்போ ஒன்னையே அசிங்கமா பேசியிருக்காங்க கூட்டணி மாறுது. இந்த வருத்தம் அளிக்கிறது, அப்படி பேசி இருக்க கூடாது. ஆனால் அதை கண்டித்து விட்டார் என்னத்தை கண்டிச்சாரு? என்ன அப்படி பேசாதீங்க, அவங்க இங்க கூட்டணி இருந்த பிளவுதான், என்னதான் இருந்தாலும் நம்ம பிளவுதான், இப்ப அங்க போயிருக்கானுவான் அப்படிங்கிறது. தலைவரை நீங்க அப்படி சொல்றீங்க, நாங்க இப்படி சொல்றோம் அப்படிங்கிறாரு ராஜா. இப்ப ராஜாவை கண்டிச்சு நீ ரிசைன் பண்ணுப்பா அப்படின்னு. இப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஆதவ அர்ஜுனா கேட்ட உடனே அவரை கட்சியில இருந்து நீக்க வச்சாங்களா? இதே ஆராஜா தானே நீக்க வச்சாரு. பேசி அவன் அந்த இடத்துல இருக்கவே கூடாது. கண்டன அறிக்கை ஃபர்ஸ்ட் கொடுத்தது யாரு? வன்னியரசன் குதின்னு குதிச்சாரு. அந்த வன்னியரசன் கூட தானே கைப்பிடிச்சு கொண்டு வந்து இருக்கையில உட்கார வச்சிருக்காரு சேதார்ல. இப்ப அதே மாதிரி எங்களை டேஷ் டேஷ்னு சொல்லிட்டாருங்க. அவரை நீங்க கட்சியில இருந்து தூங்க, நீ ஏன் அழுத்தம் கொடுக்கல? இதுதான் புரியாத இது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அப்துல்லான்னு ஒரு எம்பி, அவர் காலாவதியான எம்பி, ராஜ்யசபா எம்பி, அவர் சொல்லியிருக்காரு காதர் மைதீன் பற்றிலாம் பேசியிருக்காரு. அந்த வயசான கல்டு இப்படியெல்லாம் பேசுது, அதுக்கு நாங்கள் தெரியாமல் தகைசால் தமிழர்னு விருதை கொடுத்துட்டோம். அப்போ மந்திரி சபையை கொடுத்த உடனே அந்த ஆள் நாக்கை தொங்க போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த ஆள் என்ன நம்மலாம் திட்டுறாரு. ஸோ கூட்டணி இந்த வகையில் இருக்கும் பொழுது எனக்கு ஒன்றுமே புரியாத புதிராக இருக்குது. இந்த கம்யூனிஸ்டுகள் மட்டும் ஏன் திடீர்னு ஒரு பத்தினி வேஷம் போட்டுக்கிட்டு குதிக்கிறாங்க, ஏதோ விட்டா மாதிரி எரிச்சிடுறது மாதிரி பேசுகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா கேரளாவில் நீங்கள் தான் காங்கிரஸை கழிவு முன்னே காங்கிரஸ் அங்கே ஆர்எஸ்எஸ்ன்ட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால் காங்கிரஸ் பினராயி விஜயன் ஆர்எஸ்எஸ் கைக்குலினாங்க. ஒரே காமெடி தான் போங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கூட்டணி. இப்போ இவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்களா, இந்தி கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்காங்களான்னு தெரியல. பேர் வச்சதே எங்களால் ஏற்றுக்க முடியாது. எங்களுக்கு எப்பவுமே சோறு வைக்கிறது திமுக தான், அறிவாலயம் தான். 25 கோடி ரூபா கொடுத்தாங்க. இப்ப நீ அது மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ணாம திடீர்னு பேர் மட்டும் வைக்கிறீங்க எப்படி அப்படின்னு சண்முகமும் முன்னாள் மாநில செயலாளர் சிபிஐ முத்தரசனும் கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த தகவல் ஏதாவது வந்துச்சாங்க அப்படின்னு திருமாவளவன்ட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், நான் இப்போ தான் காரில் இருந்தேன், திடீர்னு ஃபோன் பண்ணி பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார், நான் இது மாதிரி நாமினேஷனுக்கு தாக்கல் பண்ண போகிறேன், வரீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் ரொம்ப பிஸி, நான் ஏற்கனவே பயணத்திட்டம் முடிவாயிடுச்சு, நான் விழுப்புரம் போகிறேன், அதனால் எஸ்எஸ் பாலாஜி அவர் வேஸ்ட்டாக தான் வெட்டியாக தான் இருக்கார் எங்கள் ஆஃபீஸில், அவரை வேணால் அனுப்புகிறேன்னு அப்படின்னு. தெரியுங்களா எஸ்எஸ் பாலாஜி யாருன்னு? ஒன்று என்ன உளுந்து புறாண்டோம்ல ஒரு அம்மா யூடியூப் மீடியாவில் டாக்டர் ஆக்ட்ரஸ் சர்மிளா அவர் புருஷன் தான், அவர் எஸ்எஸ் பாலாஜி அவர் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இதுக்கு பேர் ஒரு கூட்டணியா? ஒவ்வொருத்தான் ஒவ்வொன்று சொல்கிறான். இதுக்கு பேர் மட்டும் வச்சுட்டா இது எப்படி ஒரு கூட்டணி ஆகுன்னு தெரியல. இந்த மோடியோ இல்லை அமித்ஷாவோ மற்றவங்கெல்லாம் கேள்வி கேட்டால் நம்ம ஆளுங்க எப்படி பதில் சொல்லுவாங்களோன்னு தெரியல அப்படின்ட்டு இந்த வம்புக்கே நம்ம போக வேண்டாம் அப்படின்னு தாவேக்கா நைஸா காங்கிரஸ்கிட்ட தள்ளி விட்டுருச்சுன்னு அப்படி ஒரு பேச்சு. இப்போ அதே ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க, தேவையில்லாத சங்கடமான கேள்விகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடும். இவங்க கேட்டுட்டாங்கன்னா உடனே அமித்ஷா கோவப்பட்டு ஏதாவது செஞ்சிருவாரு, அதுக்கு பயந்துட்டு தான் தாவேக்கா தன்னுடைய ராஜ்யசபா சீட்டை கூட வராமல் காங்கிரஸ் கிட்ட தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக தமிழக அரசியல் போயிட்டுருக்கு. காங்கிரஸுக்கு ஒரு நல்ல வேட்டை தான் பாருங்க. 5 சீட்டு தான் வாங்கியிருக்கு, அதில் 2 மினிஸ்ட்ரு, ஒரு ராஜ்யசபா, எல்லாம் ஜாக்பாட்டு தான். கொடுத்து வச்சவங்க காங்கிரஸ் ரொம்ப சுருடாக இருந்திருக்காங்க. நாங்கள் இப்படி ஏமாந்து போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஃபினிஷ்ட், ஆல் ஃபினிஷ்டுன்னு சொன்னார். கடைசியில் அவரை தான் வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தெரியுது.